மிகப்பெரிய பணக்கார குடும்பம். சேதுபதியினுடைய ராமநாதபுரம் சீமையில ஒரு ஜமீன்தார் குடும்பத்திலே பிறந்த ஒரு மகன். பட்டு வேட்டி பட்டு சட்டை கட்டி மைனர் போல செயினை போட்டிக் கொண்டு திரிய வேண்டிய ஒரு மகன். கல்யாணம் கட்டி பிள்ளைகளை பெற்று சொகுசாக வாழ வேண்டிய ஒரு மகன். 17 கிராமத்துக்கு சொந்தக்காரன். 17 கிராமத்தின் சொத்துக்களை பிரிச்சு தேவேந்திர குல வேளாளர், ஆசாரி, பிள்ளம்மார், தேவர் என்று ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எழுதி கொடுத்துவிட்டு தான் மக்களை நேசிக்கிறேன், ஆனால் நான் பகட்டு வாழ்க்கை வாழ ஆசைப்படவில்லை என்று சொல்லி கடைசி வரைக்கும் காவி வேட்டி கட்டி சுபாஷ் சந்திரபோஸ் அங்கே அழைத்த பொழுது இங்கே பேசி பேசி ஆட்களை அனுப்பி இந்திய தேசிய ராணுவத்திற்கு தன்னுடைய வீரமிக்க பேச்சினால தேசியமும் தெய்வீகமும் தன்னுடைய இரு கண்கள் என்று முழங்கி நல்லவனை சாதி பயன்படுத்தும், கெட்டவனை சாதி பயன்படுத்திக் கொள்ளும், என் பெயரை சொல்லி ஒடுக்கப்பட்ட மக்களை அடிப்பது என்பது என் இதயத்தை பிழிந்து ரத்தம் குடிப்பதற்கு சமம் என்று முழங்கியவன். சாதிய எண்ணம் கொண்டவன் அரசியலுக்கு வந்தால் இந்த நாடு நாசமாய் போய்விடும் என்று முழங்கியவன். சாதிய எண்ணம் கொண்டவன் அரசியலுக்கு வந்தால் நாடு நாசமாய் போய்விடும். சாதிய எண்ணம் கொண்டவன் சாமியை கூட வழிபட தகுதியற்றவன். ஒரு கை உயர்ந்தது ஒரு கை தாழ்ந்தது என்று சொல்லாதீர்கள். 2 கையும் சேர்த்துத்தான் சாமியை கூட வழிபடுகிறோம். கும்பிடுகிற உயர்ந்தது, உழைக்கிற கை தாழ்ந்தது என்று சொல்லாதீர்கள் என்று முழங்கிய நம் தாத்தா தெய்வ திருமகனார் முத்துராமலிங்க தேவரை விட நீங்க இழந்துட்டீங்களா? அவர் இழந்து வந்தாரு, எல்லாத்தையும் இழந்தார். அதுபோல விஜய் இழந்து வந்தீங்களா?